ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பனை பற்றி பார்க்க போகிறோம். கேரளாவில் இருக்கிற சபரிமலைக்கு தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிகமான பக்தர்கள் போகிறாங்க. சபரிமலை போகிறவங்க எதனால கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சபரிமலையில் எதுக்கு 18 படி இருக்குன்னு, இது மாதிரி பல தெரியாத சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறது மனித இயல்பு. இப்படி கேட்கறதும் ஒரு வகையில் நல்லது தான். இப்படி கேட்கறதுனால தான் ஆன்மீகத்துக்கு பின்னாடி உள்ள அறிவியல் உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரிய வருது. ஐயப்பன் சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவோட அவதாரமான மோகினிக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். இவருக்கு ஹரிஹரன்னு இன்னொரு பேர் இருக்கு. ஹரின்னா மகாவிஷ்ணு, ஹரன்னா சிவபெருமான். இவங்க 2 பேரும் ஒண்ணுங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஐயப்பன் அவதரிச்சிருக்காரு. சபரிமலை போறவங்க எதனால கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க? கருப்பு கலர் ட்ரெஸ் பொதுவாவே ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இவங்க கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு போறப்ப அந்த இடம் ரொம்பவே குளிராகவும் இருக்கும். இவங்க மாலை போட்டவங்க ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறதுனால அவங்களோட உடம்பு ஹீட்டு ரொம்பவே கம்மியா இருக்கும். அதை மேனேஜ் பண்றதுக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் போடுறது அந்த ஹீட்டும் அப்சர்வ் பண்ணி ப்ராப்பரா வச்சுக்குது. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல 18 படி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த 18க்கு பின்னாடி பல சிறப்பம்சங்கள் இருக்கு. குறிப்பா 18 சித்தர்கள், மகாபாரதத்துல 18 நாள் போர், கீதையில 18 அத்தியாயங்கள்னு இது 18க்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு சிலதை நம்ம அந்த 18 படியை பத்தி பார்க்கலாம். 18 படிக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க. அதுல ஒவ்வொரு படிக்கும் என்னென்ன கடவுள்னு வரிசையா பார்க்கலாம். முதல் படியில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. 2வது படியில சிவபெருமான் இருக்காரு. 3வது படியில பார்வதி தாய் இருக்காங்க. 4வது படியில முருகப்பெருமான் இருக்காங்க. 5வது படியில பிரம்மர் இருக்காரு. 6வது படியில மகாவிஷ்ணு இருக்காரு. 7வது படியில ரங்கநாதர் இருக்காரு. 8வது படியில காளி இருக்கு. 9வது படியில யமன் இருக்காரு. 10வது படியில சூரியன் இருக்காரு. 11வது படியில சந்திரன் இருக்காரு. 12வது படியில செவ்வாய் இருக்காரு. 13வது படியில புதன் இருக்காரு. 14வது படியில குரு இருக்காரு. 15வது படியில சுக்கிரன் இருக்காரு. 16வது படியில சனி இருக்காரு. 17வது படியில ராகு இருக்காரு. 18வது படியில கேது இருக்காரு. இந்த 18 படிகளும் மனித குணங்களை குறிக்குது. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். காமம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம், வீண்பெருமை, அகந்தை, சாத்வீகம், ராஜசம், தாமசம், ஞானம், மனம், அஞ்ஞானம், கண், காது, மூக்கு, நாக்கு, மெய். மனித குணங்களையும் இந்த 18 படியும் குறிக்குது. இந்த 18 படியும் சபரிமலையை சுத்தி உள்ள 18 மலைகளையும் குறிக்குது. என்னென்ன மலைன்னு வாங்க பார்க்கலாம். சபரிமலை, பொன்னம்பலமேடு, கவுண்டன்மலை, நாகமலை, சுந்தரமலை, மயிலாடுமேடு, ஸ்ரீபாதமலை, சிற்றம்பலமேடு, கற்கிமலை, மதாங்கமலை, தேவர்மலை, நிலைக்கல் மலை, தலப்பாறை மலை, நீலிமலை, இஞ்சிப்பாறை மலை, காலக்கெட்டி மலை, கரிமலை, புதுச்சேரி மலை. சபரிமலை சுத்தி உள்ள இந்த 18 மலையும் அந்த 18 படிகளை குறிக்குது. ஐயப்பன் தன்னோட 18 ஆயுதங்களை வச்சுதான் இந்த 18 படியை உருவாக்கினதா சொல்றாங்க. அவரோட 18 ஆயுதங்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிந்திபாவம், பரிசை, குந்தகம், ஈட்டி, கைவாள், துக்குமாந்தடி, கடித்திவை, பாசம், சக்கரம், காலம், மழுக், முசாலா. இந்த 18 ஆயுதங்களை வச்சுதான் இந்த 18 படியும் ஐயப்பன் உருவாக்குனதா சொல்றாங்க. சபரிமலை 18 படியிலையும் தங்க கவசம் பொருத்திருக்காங்க. இந்த தங்க கவசம் 10 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி, செப்புலாம் கலந்துதான் இந்த தங்க கவசத்தை உருவாக்கியிருக்காங்க. ஐயப்பனோட உண்மையான பேரு மணிகண்டன். அவங்க அப்பா தான் ஐயப்பன்னு பேர் வச்சிருக்காங்க. ஐயப்பனுக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். தர்மசாஸ்தா, பூலோகநாதன், கலியுகவரதன், கருணாகசாகர், லக்ஷ்மண பிரணாந்தாத்தா, பந்தலராஜன், எருமேலிவாசன், ஹரிஹரசுதன், பந்தலவாசன், பம்பாவாசன், சபரிவாசன், சாஸ்தா, சபரீசன், சபரீஸ்வரன், சபரிகிரீசன், வீரமணிகண்டன், வீரமணி, ஹரிஹர செல்வன், பூதநாதன். இந்த மாதிரி ஐயப்பனை போற்றக்கூடிய பல பேர்கள் ஐயப்பனுக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஐயப்பனை பத்தி பல தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு பார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.